இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லதா போச்சு. அது இத ஒரு பையன் கூட சொல்லவே இல்ல. நல்லா தானே இருந்தாரு. என்னாச்சு? ஆமா, இப்ப கேண்டீன் யார் பாத்துக்கிறது? ஓனரோட பையன் காசி அண்ணன் தானே பாத்துக்கிறாரு. அண்ணே, ஜீவானே வந்திருக்காப்லண்ணே. ஜீவா, நீதானப்பா? ஆமாண்ணே, கேள்விப்பட்டேன். ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன பண்றது ஜீவா, விதின்னு ஒண்ணு இருக்குல்ல. எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து, எங்களெல்லாம் மறந்துட்டியே. மறக்கலாம் இல்ல, கொஞ்சம் வேலை அதான். அந்த கருப்பணசாமி உன்னை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கப்பா, அது போதும் எனக்கு. தம்பி, சாப்பிட ஏதாவது கொண்டு வா. சரிங்க அண்ணே, அதெல்லாம் வேணாண்ணே. 2 ஜூஸ் மட்டும் கொண்டு வாங்க. சீக்கிரம் போய் கொண்டு வா. சரிங்க. ஜீவா இருந்தா கேண்டீன்ல எப்பவுமே கூட்டமா இருக்கும். கிளாஸ் ரூமை விட அதிக நேரம் இங்கதான் இருப்பாப்ல. அது மட்டும் இல்ல, ஜீவாக்காக அந்த டேபிள எப்பவுமே காலியா வச்சிருப்போம். இங்க உனக்கு ரிசர்வ்டு டேபிள் வேற இருந்திருக்கா? அப்பா உயிரோட இருந்த வரைக்கும் தினமும் கேப்பாருமா, ஜீவா எங்க இருப்பான், எப்படியாவது ஆள் அனுப்பி கூட்டிட்டு வான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. என் மேல அவருக்கு ரொம்ப பாசம் இல்லண்ணே. நான் தான் சொன்னல மீனாட்சி, யார மறந்தாலும் அப்பா உன்ன மறக்க மாட்டாருப்பா. அப்படி என்ன பண்ணிருக்காரு இவரு? அப்பாவுக்கு ஜீவா மேல ஒரு தனி மரியாதை. மரியாதை. ஆமாமா, அதை விட முக்கியமா நம்பிக்கை. நம்பிக்கை நம்பினாரே. தினமும் அந்த நோட்டை எடுத்து என்னைய பத்தி கவிதை எல்லாம் எழுதுவாரு. பழைய ஆளுங்கெல்லாம் அப்படித்தான், பாசம் வந்தா கவிதை எழுதுவாங்க. இவங்க யாருண்ணே? இன்னும் உங்ககிட்ட பொண்ணுங்கள மாட்டாங்க போல இருக்கு. ஏய் போடா, போய் வேலையை பாரு. சரிங்கண்ணா. இன்னும் பொண்ணுங்க மாட்றாங்களான்னா என்ன அர்த்தம்? அது இன்னும் பொண்ணுங்க கிட்ட மாட்டிக்கிறீங்களான்னு கேக்குறான். அது ஒண்ணும் இல்ல, எல்லா பொண்ணுங்களுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். நீ ஜூஸ் குடி, ஜூஸ் குடி. ஜீவா, இவங்க யாருன்னு நீ சொல்லவே இல்லையே. அது நெருங்கின சொந்தம். அவர் வைஃப். ஒய்ஃபா? ரொம்ப சந்தோஷமா. அப்பா இருந்தா உங்களை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதானே சொல்ல வந்தீங்க? சரி போங்க, நாங்க கூப்பிடுறோம். ஏய், ஹெச்ஓடியை பார்க்கணும்ல, சீக்கிரம் ஜூஸை குடி. இந்த ஜீவா இல்ல. என்னது? 2380 ரூபாவா? சார், யார் நீங்க? என்ன விஷயம்? வணக்கம். ஏய் நீயா? யூ bloody rascal! நீ திரும்ப வந்துட்டியா? அதுவும் ஒரு பொண்ணு கூட? இந்தம்மா, இதோ பாருமா, அந்த பையனுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுமா. சார், இவர் உங்க ஸ்டூடண்ட், பேர் ஜீவா. நோ 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 நோ, டோன்ட் இன்வால்வ் மீ. என்ன எந்த வம்பலையும் இருக்காதம்மா. இவன் இங்க வந்தாலே சார், சார், எதுக்கு வட்டிக்காரனை பார்த்த கடங்கார மாதிரி எல்லாத்தையும் கூட்டி வச்சிட்டு இருக்கீங்க? டேய், நீ பேசாத. உன்னை நம்ப முடியாது. நீ திருந்தவே மாட்டடா. ஏன்டா இப்படிப்பட்ட பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாண்டுட்டு இருக்க? சார், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல சார். எவ்ரி டைம் டிஃபரண்ட் ஸ்டோரி, பட் சேம் எண்டிங். ஆனா இந்த பஞ்சாயத்து மட்டும் என்கிட்ட தான் வரும். இந்தம்மா, இவன் காலேஜ் படிக்கும் போது தான் நான் பஞ்சாயத்து பண்ண முடியும். இப்ப காலேஜ் விட்டு போயிட்டான். நேரா போலீஸ் ஸ்டேஷன் போ, அங்க கம்ப்ளைண்ட் பண்ணு. சார், போலீஸ் ஸ்டேஷன் போற அளவுக்குலாம் இங்க எதுவுமே நடக்கல. சொல்றத கொஞ்சம் கேளுங்க. யூ ஷட் அப் யுவர் மவுத். சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு சுத்தமா எனக்கு புரியல. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுமா, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. டோன்ட் இன்வால்வ் மீ. என்ன இந்த வம்புல இருக்காதீங்க. டேய், நீ காலேஜ் நிறுத்தின பிறகுதான் நான் நிம்மதியா இருக்கேன். அதை கெடுக்க வந்துட்டியா? மீனாட்சி, சார் அது டென்ஷன்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு அப்புறமா வரலாம். ஏய் இரு, வந்ததுல இருந்து அவர் உன்னை பார்த்து பயந்துகிட்டே இருக்காரு.
என்ன விஷயம் தெரிஞ்சுக்காம நான் வரமாட்டேன். ஐயோ அது ஒண்ணும் பயம் இல்ல, பழைய ஸ்டூடெண்ட்ட பார்த்த பாசம். டேய் உன்னை ஸ்டூடெண்ட் சொன்னா எனக்கு தான்டா அவமானம். இன்னும் பொண்ணுங்களை ஏமாத்திட்டு இருக்கல நீ. ஏமாத்திட்டு இருக்காரா? ஏமா பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி நீ இருக்கமா, இவனை போய் நம்பி இருக்கியம்மா. உன்ன மாதிரி முட்டாளா இருக்கிற பொண்ணுங்களாலதாம்மா இவெல்லாம் அப்படி இருக்கா. சார் இப்ப எதுக்கு சார் அவங்கள திட்டிட்டு இருக்கீங்க? உன்னெல்லாம் திட்டி திட்டி சலிச்சு போச்சுடா. உன்னெல்லாம் மாத்தவே முடியாது. சார் பிஸியா இருக்காரு, நம்ம அப்புறம் பேசலாம். இல்ல, நான் பேசிட்டு தான் வருவேன். இங்க பாருமா, he is beyond correction. இவனை யாராலையும் டிசிப்ளின் பண்ண முடியாது. எத்தனை பேரை நான் பாக்குறது. சார் பிரச்சனை எல்லாம் இல்ல, கேருங்க, இது என் ஒய்ஃப். ஒய்ஃபா? ஆமா சார். அப்ப இது ஃபேமிலி ப்ராப்ளம். நீங்க கோர்ட்டுக்கு தான் போகணும். அண்ணா நாங்க கேட்ட நேரத்துல கரெக்டா காசு எடுத்து கொடுத்துருவாருக்கா. சில நாள் சாப்பிடாம கூட காலேஜுக்கு வந்திருக்கோம். அது தெரிஞ்சா அண்ணன் ரொம்ப திட்டுவாரு. கேண்டீன்ல அவரோட அக்கவுண்ட்ல தான் ஃபுல் சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. என்ன வேணாலும் வாங்கிக்கோங்கன்னு சொல்வாரு. எங்களுக்கு மட்டும் இல்லக்கா, நிறைய பேருக்கு ஃபீஸ், புக்கு, மெடிக்கல் ஹெல்ப்னு நிறைய பண்ணிருக்காரு. யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்வாருக்கா. சொன்னா எங்களுக்கு திட்டுவாரு. அவர் எதுக்காக உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்? யாராவது கஷ்டப்படுறத பார்த்தா அவரால சும்மா போக முடியாதுக்கா. அவரு ரொம்ப நல்லவருக்கா. ஆமா, நீங்க யாருக்கா? நான் அவரோட வைஃப். அப்படியாக்கா? அண்ணனை நல்லா பாத்துக்கோங்கக்கா. அவரு எல்லாரையும் பாத்துப்பாரு. அவரை பாத்துக்கவும் யாராவது வேணும்ல. அண்ணனை பாத்துக்கோங்கக்கா. வரோம்.